पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। नमो वेङ्कटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। வெங்கடத்துறைவார்க்கு நம. அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய 1000 திருநாமத்திலே 531வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் ஸ்திரதீஹி என்பதாகும். ஸ்திரதீஹி என்பதால் என்ன? உறுதியான எண்ணத்தை உடையவன் அர்த்தம். உறுதியான எண்ணம் என்றால் என்ன? சில பேர் இருப்பாங்க, அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க அப்படி நடக்கும் நம்ப முடியாது. வசுதேவர் தேவகி கல்யாணம் நடந்த பொழுது மணமக்கள் ஊர்வலம் கிளம்பினாங்க. அந்த ஊர்வலம் கிளம்பும்போது கம்சன் அந்த டிரைவர் அண்ணட போக சொல்லிட்டான். தேவகியினுடைய கசின் பிரதர் கம்சன், என்னுடைய அன்பான தங்கைக்கு, பாசமலர் தங்கைக்கு நான் தான் திருமண ஊர்வலத்திலே தேர் ஓட்டுவேன் என்று இளவரசன் கம்சன் உட்காந்துட்டான். இளவரசனை மீறி பேச முடியும் அந்த காலத்தில்? அதெல்லாம் அந்த மாதிரி முடியாட்சி காலம் அது. அதனால டிரைவர் இருந்தாங்க, யாரும் கொடுத்துட்டு போயிட்டான். எதை? கடிவாளத்தில் உட்காண்டான். அது வேற ஊர்வலம்னா மெல்ல ஓட்டணும். இவன் படால் ஓட்டினானா முன்னாடி மேலக்காரன் எல்லாமே அடிச்சு விட்டான்னு என்ன செய்யறது? இருந்தாலும் கம்சன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி மெல்ல ஓட்டுறான். அப்படி ஊர்வலம் போயின்னு இருக்கு. அப்போ திடீர்னு வானத்திலிருந்து ஒரு அசரீரி, ஆள் தெரியாது வாய்ஸ் மட்டும் கேட்டுது. இப்போல்லாம் வாய்ஸ் பயில் வருது, அந்த மாதிரி வாய்ஸ். அந்த குரல் சொல்லித்து, ஏ புட்டாளே, யாரை நீ தேரில் வைத்து அழைத்து கொண்டு போகிறாயோ அவளுடைய 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போகிறது. கம்சனுடைய பாசமலெல்லாம் பறந்து போயிடுத்து. டப்புன்னு கடிவாளத்தை விட்டான், தேரை நிறுத்திட்டு உடைவாளை உருவினான். நேர தேவகியை வெட்டுவதற்கு போயிட்டான். ஒரு செகண்டில் மனுஷன் எப்படி மாறிட்டான் பாருங்க. டிரைவர் ஓட்டக்கூடாது, தேர நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு அவ்வளோ பாசத்தை பொழிஞ்சான். யாரோ ஒரு அசரீரி அனானிமஸ் லெட்டர் இது. அது யார் சொல்கிறா, எதுக்கு சொல்கிறா, எப்படின்னு ஆராயறதுக்கு கூட அவனுக்கு டைம் இல்லை. அவனுக்கு கோபம் வந்துடுத்து. அதுக்காக தன்னுடைய தங்கையை தானே கொல்வதற்கு, திருமண நாள் அன்றே கொல்வதற்கு ரெடி ஆயிட்டான். கம்சன் உடைவாளை உருவி தேவகியை நெருங்கினவாறு
ஊர்வலத்தில் இருந்தவரெல்லாம் பறந்து ஓடி போயிட்டாங்க. யார் இளவரசன் கோபத்தில் என்ன நடக்க போகிறதோ, நாம் வீட்டுக்கு பத்திரமா போயிடுவோம். எத்தனைத்தையும் இந்த சீர்வரிசையை பற்றி வேதவியாச பகவான் மூலம் சொன்னதை வைத்து சுகபிரமன் சொல்கிறார். இந்த கதையை பாகவத்தில் பரீட்சித்து சொல்கிற போது எத்தனை தட்டு முந்திரி பருப்பு, எத்தனை தட்டு பாதாம் பருப்பு, எத்தனை தட்டு பிஸ்தா, எத்தனை தட்டு பேரிச்சம்பழம் அப்படியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவனுக்கு சீர் அவ்வளோ கொடுத்துருக்காரு உக்ரசேனன். அத்தனை சீரோடு இருந்தவங்க டப் விட்டு ஓடியே போயிட்டாங்க. வசுதேவர் மட்டும் கம்சன்ட்ட மெல்ல பேசினார். அவரும் ஓடி இருக்கலாம், ஏன்னா அவருக்கு 7 மனைவி ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. இருந்தாலும் கூட இந்த மனைவியை கைவிடக்கூடாதுன்னு அந்த மனுஷன் நிராயுத பாணியாக உடைவாள கைமா நிற்கிற கம்சனை பார்த்து, இப்போ உங்களை போல் நல்ல பண்பு உள்ளவர்கள் இப்படி செய்யலாமான்னு ஆரம்பித்தார். கம்சன் பண்புள்ளவனா? வேறு வழி இல்லை, அவனை ப்ளீஸ் பண்ணணும். அப்போ அந்த மனைவியை காப்பாற்றணும், தேவகியின் உயிரை காப்பாற்றுவதற்காக அப்படி மெல்ல பேசினார். ஸ்லாகனீய குணசூரகா அப்படின்னு அவனை கொண்டாடி பேச ஆரம்பிக்கிறார். அப்போது சொன்னார், ஏன்பா இவ்வளோ கொண்டுட்டா நீ சாமே வந்துடுவியா? என்றைக்கோ ஒரு நாளைக்கு எமன் வரத்தானே செய்வான், எதுக்கு இதை உயிரை கொல்லணும் அப்படின்னு வேதாந்தம் சொன்னார். கம்சன் கேட்பானா? சான்ஸ் கிடைக்கிறச்சே யமனை ப்ரிவெண்ட் பண்ண வேண்டியதான வேலை என்ன? அப்புறம் பார்த்தார், இவன் இப்படிலாம் சொல்லி வழி கொண்டு வர முடியாதுன்னு. இவளை ஏன் கொல்ற நீ? இவளை 8வது கர்ப்பம் தானே உன்னை கொல்ல போகிறது. இவளுக்கு குழந்தை பிறந்தவனோட கொண்டு வந்து கொடுத்துட்றேன், அந்த குழந்தையை கொல்லிடு என்று பெரிய உயிரை காப்பாற்றினார். அவர் மனசில் நினைச்சார், யாருக்கிட்ட அதுக்குள்ளேயே கம்சன் போயிடலாம், குழந்தை பிறக்கிறதையே 8 வருஷம் ஆகலாம், எப்படி இல்லாமல் நடக்கும் இல்லையா? அவர் சொன்னோடனே சரின்னு கம்சன் பொய் சொல்ல மாட்டார் வசுதேவர் அதை ஏற்றுட்டான். அந்த திருமணம் ஒரு வாரம் நடந்தது. விரைவிலேயே தேவகி கர்ப்பவதியானாள். தேவகிக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, அழகான ஆண் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு கீர்த்திமான் என்று பெயர் வைத்தார். அதுக்கப்புறம் அந்த குழந்தையை தூக்கிட்டு கம்சன்ட்டு போனார். அதான் சாக போகிற குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டியிருக்குன்னா அதெல்லாம் செய்யணும். 11 நாள் பெயர் வைக்க வேண்டும். அந்த தர்மசாஸ்திரங்களை அப்படியே அனுஷ்டித்தார். அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கம்சன்ட்டு போனார். இந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குறேன், ஏற்றுக்கோ அப்படின்னார். அந்த குழந்தை பொக்க வாய் திறக்க சிரிச்சுது. கம்சனுக்கே நெஞ்சில் ஒரு இறக்கம் வந்துடுத்து. மாப்பிள்ளைன்னு நான் வசுதேவர் பார்த்து, என்ன மச்சான்னு கேட்டார். அவர் சொன்னால், இந்த குழந்தைய என்னை கொல்ல போகிறது, 8வது குழந்தை தானே கொல்ல போகிறது, எடுத்துகிட்டு போய் சௌக்கியமாக கொஞ்சம் அப்படின்னு விட்டான். உடனே, ஆஹா கம்சா, உன்னை போல் நல்லவர் உண்டா, உன்னை போல் நல்ல உறவினர் உண்டா, உனக்கு ஈக்குவல் யாருமே கிடையாதுன்னு வசுதேவர் கொண்டாடலை, எக்ஸைட் ஆகலை, உணர்ச்சி வசப்படலை. ஏன்னா இந்த ஆளை ரிலே பண்ண முடியாது. நாபியனந்த தத்வாக்கியம் அசதகா அபிஜிதாத்மனஹா. இது நம்ப முடியாதா சாமி? சரி, இன்னும் கொஞ்ச நாள் இந்த குழந்தை இருக்கும் போல இருக்குன்னு தூக்கிட்டு போனார். அப்போ தான் நாரத பகவான் வந்தார். நாராயணான்னார், வாரு மகரிஷி. நான் கம்சன் வசுதேவர் போயிட்டுருக்கார் வீட்டை நோக்கி. கம்சா, அசரி உன்னை முட்டாள்னு சொல்லித்தது கரெக்டு பண்ணார். ஏன் மகரிஷின்னா, ஏன்னா இந்த குழந்தையை விட்டுட்டியே, இந்த குழந்தைய வசுதேவர் கொடுத்து அனுப்பிச்சிட்டியே, இந்த குழந்தைய 8வது கர்ப்பமாக இருந்தால் என்ன சுவாமி, முதல் கர்ப்பம் எப்படி 8 ஆகும்? 8லேருந்து 2 வா, இது 3 ஆகிடுமா இல்லையா? 8வது ஆகிடும். ஐடியாவை சொல்கிறார் நாரதர். அல்லது 8ஆம் நம்பர் குழந்தை, 8 குழந்தை தான் தேவைக்கு பிறகுறதுன்னு வச்சுக்கோப்பா, 8ஆம் நம்பர் குழந்தைய 1ன்னு கணக்கு பண்ணால் இது 8 ஆகிடாது? இது தேவர்கள் எப்படி இருந்தாலும் புழுகுவாங்க. அதனால நான் ஒரு நல்லது சொல்கிறேன்ப்பா, அப்புறம் சௌகரியம்ட்டார். கூப்பிடு வசுதேவரேன்னா யோசிச்சு பார்த்தேன். வசுதேவா, மன்னிக்கணும், இந்த குழந்தைய கொல்றது தான் நல்லது. நான் டபால் ஒரு கல் அடித்து கொண்டுட்டான். இப்போ இந்த கதை என்ன சொல்கிறது? கம்சன் போன்றவர்கள் உறுதியான புத்தி கிடையாது. நாபியனந்த தத்வாக்கியம் அசதகா அவிஜிதாத்மனா. செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. என்ன தோன்றதோ அதை பேசுவோம். ஆனால் என் அப்பன் திருவேங்கடமுடியான் எப்படின்னு கேட்டால், தன்னுடைய பக்தர்களை அவர்கள் பிழையே செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் காப்பான். ஒரு தடவை ஒருத்தனை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டா அப்புறம் மறு பேச்சு கிடையாது. அன்றைக்கி சொன்னேன், ஐ எம் சாரின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் நிலைமை எப்படி, தன் அடியார்களை எப்படியும் காப்பாற்றுவான். அது சரி, அடியார்கள் பிழை செய்தால் அதையும் கேட்குறீர்கள். பிழை செய்தாலும்
பிழை தனக்கு தெரியாத மாதிரி நடந்துப்பான். அந்த பிழை செய்த பிழையே தான் கணிசிக்காமல் அவர்களை காப்பாற்ற முன் வருவான். அவர்கள் தோஷங்களை மறந்தவன் போல நடப்பான். அப்படிப்பட்டத நண்பனும் அப்படிப்பட்ட ஒருத்தர் நமக்கு கிடைச்சா தானே வசதி. அதுதான் திருவேங்கடமுடையான். தன்கிட்ட அபச்சாரப்பட்டான் சுக்ரீவன். சுக்ரீவன் ராமாவதார காலத்தில் வாலியை கொன்று அவனுக்கு ராஜ்யம் கொடுத்துட்டார் பெருமாள். ராஜ்யம் கிடச்சிடுத்து. உடனே சீதையை தேட வானலை அனுப்புகிறேன்னு சொன்னான் நாலா திசைகளும். ஆனால் பகவான் சொன்னார், இப்போ மழைக்காலமாக இருக்குது சுக்ரீவா, நீயும் நீண்ட நாள்கள் மனைவி விட்டு பிரிஞ்சிருக்க, நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, உன் வானர் வீரர்களும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், மழைக்காலம் முடிந்தவாறே சீதையை தேட போகலாம். மழைக்காலம் முடிந்தது. ஆனால் சுக்ரீவன் மறந்துவிட்டான். அவன் கேளிக்கையில் இருக்கான். கிஷ்கிந்தை என்கிற ஊரில் அவன் அட்டகாசம் பண்ணுறான். டான்ஸு, பூட்டிங்கெல்லாம் நடக்கிறதுங்க. அது மால்யவான்கிற குகையில் தூரத்தில் இருக்கிற பெருமாள் காதில் விழருது. சந்தோஷமாக இருக்கான். இருக்கட்டும், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கான்னு நினச்சிட்டார். ஆனால் நாள்கள் கடந்தவாறே, சுக்ரீவன் அருள் பண்ண மாட்டேங்கிறான் லக்ஷ்மணா, போய் என்ன விசாரின்னு சொன்னார். இதோ பார் அப்படின்னு சக்ரீவர் நோக்கி லக்ஷ்மணன் கிளம்பினவாரே. அவர் எதுவும் கோமா பேசுகிறாதரா, நம்ம நண்பன்டா, அவனை காப்பாற்றணும்ட்டார் பகவான். அதுதான் அவருடைய தன்மை. ஆகையினால ஸ்திரதீகி என்று எம்பெருமானுக்கு திருநாம். அன்பர்களே, இதற்கு பின்னணியான ஸ்லோகம். ஸ்திரதீரிதி நாம்னாஸ்தே ஸ்திரயா மத்யா ஸ்வகீய பக்தான்யஹ வாத்சல்யாட்யோ நித்யம் விஸ்மிருத தோஷ பிரபாதி மாயாவி. இதற்கு தமிழ் பாசுரம் சுருக்கமான பாசுரம். தன்னடியார் பிழை நெஞ்சிலே கொள்ளான், தன் அடியாரை காப்பதிலே உறுதி பூண்டவன், சிரதி சுக்ரீவன் பால் போலே என்று எம்பெருமான். எங்கே அந்த எம்பெருமான் திருநாமத்தை ஜபியுங்கள், எருடன் கலந்து அவன் திருவுருவத்தை தியானம் செய்யுங்கள். ஸ்திரதியே நமஹா, நமோ வெங்கடேஷாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.